கைஸ் பப்பீஸோடைய ஃபோர்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ எப்படி டெம்பர்மெண்டோட எப்படி அதை பிடிச்சாச்சுன்னா அதை விடவே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹலோ கைஸ், உங்கள் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க வேண்டிய பார்த்தா நல்ல குவாலிட்டியில் பெல்ஜியன் மேல்னியூஸ் மேல் அண்ட் ஃபீமேல் பப்பீஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது. கேசிஐ ஓடையும் அவைலபிள், நான் கேசிஐ ஆல்சோ அவைலபிள். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா பாசிபிள், பெங்களூர் ஆல்சோ பாசிபிள். தாராளமாக கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், சேனல் நம்பர். அண்ட் பெல்ஜியன் மேல்னியூஸ் டாகை பற்றியுள்ள ப்ராப்பர் டீட்டெயில், அதாவது அதோடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த டாக்ஸோடைய குணாதிசயம் என்னென்ன, ஷெடியூல்ஸ் என்ன, அது மாதிரி எப்படி ட்ரைனிங் ஷெடியூல் கொண்டு வரணும், இது மாதிரிப்பட்ட ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட் திங், இது ஒரு மேல் பப்பி. ஓகே, இன்னைக்கு ஒரு 48 days ஆச்சுது கைஸ். அதாவது பெல்ஜியன் மேல்னியூஸ் டாக் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக முழுக்க ஒரு கார்டிங் டாக். ஓகே, நீங்கள் வீட்டில் ஒரு காவலுக்கு, நீங்கள் கல்ஃபில் இருக்கீங்க, இல்லை ஒர்க்கு சும்மா வெளியே இருக்கீங்க, வீடை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கார்டிங் வேணும் அப்படின்னா ஒரு 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லை 3 ஜெர்மன் ஷெப்பர்டை விடுறதுக்கு இது 1 விட்டால் மதி. ஏன்னா அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான டாக் இன்றைக்கி இந்தியன் ஆர்மி, யூஎஸ் ஆர்மியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹெவியான ஒரு அட்டாக்கிங் பொசிஷன், அது மாதிரி கார்டிங் அண்டு வீட்டில் உள்ளவங்க கூட எல்லாருக்கூடையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டாகவும் இருக்கும். ஓகே, அது மாதிரி கோட் கண்டிஷன் பாருங்கள், இது எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. ஸோ அதை பராமரிக்கிறன்ற ஒரு ரேஷியோஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப கஷ்டமான ஒரு ரேஷியோஸ் கிடையாது. இது முழுக்க ஒரு ஃபான் ஷேட். நிறைய பேரோட விருப்பம் ஃபான் ஷேடாக இருக்கும். இந்த லிட்டர்மெண்ட்டில் உள்ள மேக்ஸிமம் பப்பீஸ் எல்லாமே ஃபான் ஷேடு. அடுத்து இந்த லைட் ஃபான் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேட் ஆஃப் பப்பீஸ் தான் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. பெல்ஜியன் மேல்னியூஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கரெக்டான வேக்சினேஷன் போடணும். ஒரு 45 ஒரு 55 days ஃபஸ்ட்டு வேக்சின், ஆஃப்டர் 21 days செகண்ட் வேக்சின் அண்ட் ரேபிசினேஷன் போடணும். ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணுங்கள் 15 days ஒன்ஸ். அது மாதிரி நம்ம சேனல்லேருந்து வாங்குற எல்லாருக்குமே ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷனான ப்ராப்பர் பில்லிங் செக்ஷன் கொடுத்து தான் நம்ம சேல் பண்ணுறோம். நிறைய பேர் அதெல்லாம் கொடுக்காம சேல் பண்ணுவாங்க. நம்ம சேல் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேஸ்கெட்டில் வச்சு, ஏர் ஃப்ளோ போகிற பேஸ்கெட்டில் வச்சு சேஃபாக இவங்களை பேக் பண்ணி இன்றைக்கி நைட் அனுப்பியாச்சுன்னா காலையில் வந்து சேர்ந்துடும். அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேயா இருந்தாலுமே, தமிழ்நாடு, பெங்களூர், கேரளா எங்கேயா இருந்தாலுமே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. பப்பி ஃபுல்லும் சேஃபாக வரும். 10 வருஷமாக எந்த ஒரு ஷெல் கூட கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில். அண்ட் மேல்னியூஸை பொறுத்த வரைக்கும் அதாவது கார்டிங் எந்த மாதிரி இருக்குன்னா, நார்மலாக இவங்களுடைய இதுக்கு இன்டெலிஜென்ட் ஐக்யூ அண்ட் இன்டெலிஜென்ட் லெவல் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க சைடு ரொம்பவே அதிகமான ஒரு நம்பர்ஸில் இருக்கும். அது ஏன்னா இன்றைக்கி இது திருடங்கள் பிடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ப்ராப்பராக நிறைய விஷயங்கள், நிறைய அவுட்லைன், இது எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது இருக்குது. அதாவது யூஎஸ் ஆர்மியிலலாம் நார்மலான ரொம்ப ஐக்யூ லெவல் கம்மியான டாக்ஸோ இல்லை நார்மலாக ஒரு நார்மல் ரேஷியோவில் உள்ள டாக்ஸையோ எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதில் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ணுறாங்க, போலீஸில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் ரீசன் என்னென்னா இவங்களுடைய அந்த ஒரு ஸ்பீடும் சீக்கிரம் தளராது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும். அதை தாண்டி சீக்கிரம் பயப்படாது. அந்த மாதிரி நிறைய அவுட்லைன் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது பெல்ஜியன் மேல்னியூஸ் டாகில் என்னை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த ஒரு கால சூழ்நிலை, அதாவது வெயிலாக இருந்தாலும், ரொம்ப கோல்டாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் இது ஈஸியாக அடாப்ட் ஆகும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, அதாவது ஃபேமிலி வீட்டில் உள்ள பர்சன்ஸ் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த டைமில் ஒரு வேளை மேபி ஒரு 1 or 2 months அப்புறம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி ஆல்சோ ஒரு 2 months 3 months அப்புறம் பப்பி வேணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு 10 years பண்ணிகிட்ருக்கோம் ப்ரீடிங். தாராளமாக கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்தடுத்த பப்பீஸ் இருக்குது, அதையும் காமிச்சு கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் மேல் பப்பி. ஓகே கைஸ், இது செகண்ட் ஃபீமேல் பப்பி. ஓகே பாருங்கள், ஃபுல்லும் ஏர்லாம் ரைஸ் ஆகிடுச்சு பப்பிக்கு. கரண்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ராயல் கேனின் மேக்ஸி பப்பி. ஓகே, இன்னைக்கு கரெக்டாக 48 days ஆச்சுது. டிவார்மிங் ஷெட்யூல் 3 டிவார்மிங் முடிஞ்சாச்சு. ஓகே, இது ஒரு மேஜர் அவுட்லைன். இனி அடுத்த பப்பீஸும் இருக்குது. நான் இனி அதையும் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இது தேர்ட் பப்பி பாருங்கள், மேல் பப்பி. இது ஒரு டியூரான் ஷேடில் உள்ளது. பாருங்கள், இந்த ஃபான் கொஞ்சம் கம்மி ரேஷியோவில் வரும், பட் ஃபான் ஷேட் தான். பட் அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஓகே, அதை தாண்டி வெயிட் இவங்க நிற்கவே இல்லை. அதாவது நமக்கு பப்பீஸில் மேஜர் கேட்டகரிஸை டிவார்மிங், வேக்சினேஷன், அது மாதிரி கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும். அது மாதிரி ராயல் கேன் மேக்ஸ் பப்பி கரண்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்குது. சிக்கன் தாராளமாக போன்லெஸ் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா நல்ல சைஸ் வரும். நிறைய பேர் சிக்கன் ஒன்றும் கொடுக்காம, பீஃப் ஒன்றும் கொடுக்காம, நார்மலாக சோறு, மஞ்சள் பொடி போட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சைஸே வராது. மேஜர் சைஸே வர்றதுக்கு கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான ட்ரை ஃபுட்டு, அது மாதிரி நல்ல ஃபீடிங் கொடுக்கணுன்றது ஒரு மஸ்டான ஒரு விஷயம். ஓகே, இனி அடுத்த ஃபீமேல் பப்பி இருக்குது, அதை காமிச்சிடுறேன். இது 4th பப்பி பாருங்கள். இது ஃபீமேல் பப்பி. ஓகே, இதை தள்ளிட்டு ஒரு மேல் பப்பி உண்டு. டோட்டலாகிட்டு 5 பப்பீஸ். எல்லாமே நான் 1 by 1 இன்ட்ரடியூஸ் பண்ணி. அது ஏன்னா
நிறைய பேர் பற்றி ஒரு பப்பியாக காமிங்க அப்போ தான் இதை டீட்டெயிலாக பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஷெட்டில் வந்து நான் எல்லாமே காமிச்சு கொடுக்குறது. அண்ட் இந்த செட் ஆஃப் பப்பீஸில் ஆல்ஃபா பப்பீஸ் 2 மேல் இருக்குது அண்டு பீட்டா பப்பீஸ் 2 ஃபீமேல். அதாவது ஆல்ஃபா பீட்டானா ஒரு செட் ஆஃப் பப்பீஸ் இருக்குதுலேயே ஒரு ஹெவி ஆஃப் பப்பீஸு அண்டு ஹெவி ஷெடில் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு செட் ஆஃப் பப்பீஸ்லேயே ப்ரைஸ் ரேஞ்சும் ஆல்ஃபா ஒரு ரேட் இருக்கும், பீட்டா ஒரு ரேஞ்ச் இருக்கும், அண்டு ஒரு பப்பி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது ஒரு ரேஞ்ச் இருக்கும். 3 விதமாட்டு டிஃப்ரெண்ட் ரேட் ஆகும். அண்ட் கேசிஏ நான் கேசிஏ அதுக்குமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுன்றதை தெளிவாக நம்ம இதில் சொல்லிக்கிறோம். இன்னொரு பாக்கி உள்ள இன்னொரு மேல் பப்பி இருக்குது, அதையும் பார்க்கலாம். கைஸ் இது 5th பப்பி. ஓகே, இந்த பப்பிக்கு இன்னும் காது ரைஸ் ஆகலை பார்த்தீங்களா? அது ஒரு பப்பிக்கும் வித்தியாசப்படும். சில பப்பிக்கு 2 மாதத்தில் 45 நாளில் 38 நாளில், சில பப்பிக்கு 2.5 மாதம், அது முன்ன பின்ன இருக்கும். அதனால அது பிரச்சனையாட்டு எதுவுமே இல்லை. ப்ராப்பராக எல்லா டாகுமே சில பப்பி கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்கும். அது நார்மல் ரேஷியோஸ். ஓகே, டோட்டலாக 5 பப்பீஸ் உண்டு. 5 பப்பீஸையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். அது மாதிரி மேல்நியூஸ் பப்பியில் வேறு நார்மலாக ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி என்னென்னா, இது நம்ம ஓனருக்கு ரொம்பவே லோயலாக இருக்கும். மற்ற டாக்ஸை காட்டிலும் அவங்களுடைய பேச்சை ரொம்ப பொறுமையாக கவனித்து அவங்களுக்கு ஏற்றது மாதிரி பிடிச்சது மாதிரி செயல்படுறதுக்கு இது விரும்பும். அது மாதிரி மேல்நியூஸ் டாக்ஸை நல்லா கேரிங்காக வீட்டில் உள்ள குழந்தைங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மாதிரி நிறைய கமாண்ட் இன்றைக்கி வேர்ல்டு லெவல்லே நிறைய கமாண்ட்ஸை ஒபே பண்ணுற ஒரு டாகாக இருந்தால் அது பெல்ஜியன் மேல்னின்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய ஒரு அவுட்லைன்ஸ் நிறைய நெட்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியும். நம்ம சேனல்லையும் ப்ராப்பராக டாக்டர் கன்சல்டிங் வீடியோஸு, பப்பி எப்படி வளர்க்கணும், பராமரிக்கும் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அது ஏன்னா நிறைய பேர் பப்பீஸ் கொடுப்பாங்க, பட் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. பப்பி எப்படி வளர்க்கணும், பராமரிக்கணும் டீட்டெயில்ஸு அது எதுவுமே இருக்காது. நம்ம சைட்லேருந்துட்டு ப்ராப்பராக பப்பீஸுக்கு ஃபஸ்ட்டு மந்தில் இருந்துட்டு என்ன ஃபீடிங் கொடுக்கணும்னு ஆரம்பித்து, என்ன ஃபீடிங் கொடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்து, ஸ்கின் கேர் ரொட்டீனு, அது மாதிரி ப்ராப்பரான டிவார்மிங் ஷெடியூல்ஸு எல்லாமே நம்ம கிளியராகிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ப்ராப்பர் கைடன்ஸோடு நம்ம பப்பீஸை ரைஸ் பண்ணி நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் நல்ல ஒரு கார்டிங் டாக் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நம்ம சைட்லேருந்து எல்லா அவுட்லைனும் கைடிங்கோட பண்ணி தாராளமாக சேஃப் அண்ட் செக்யூராக இந்த பெல்ஜியன் மேல்நியூஸ் பப்பீஸை உங்கள் வீட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தாராளமாக கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். பப்பீஸ் புக்கிங் பண்ணி ஆல்சோ எடுத்துக்கலாம்ன்றதையும் இந்த தெளிவாக உங்கள்கிட்ட இந்த இதில் சொல்லிக் கொடுத்துட்றேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ நம்ம சேனல் மூலமாட்ட பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 இயர்ஸ் ஆகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து, அது மாதிரி டிவார்மிங் ஷெடியூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ரீடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அது மாதிரி இந்த பில்லோட இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி, இது மாதிரி விஷயங்கள் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்ககிட்ட இந்த பப்பி வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னுள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸுக்கு பாருங்கள் ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும். அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டுப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும். அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கே இருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும் 12 hours 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம். நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது. எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் தான் மெயினான பிளேஸ். இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி, வேறுனா தருமபுரி, அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு அப்படி ஒரு தனி ரோட்டுக்குள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் இது ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்புவோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது கால் கொண்டு வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அது இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்லேருந்து பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும். அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக, அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்குறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக
பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போது ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறதில்ல. நிறைய பேர் இன்க்யூர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுவீங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஜென்யூனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ் இருக்குது. பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம செஞ்சு அனுப்புறதோ இல்லைன்னா நான் வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருந்துச்சுன்னா நாங்கள் பப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பார்த்தா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் அடுத்தது வருது. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர் செய்ய எடுப்போம். அதையும் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாத்தையுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோக்கு உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கிள் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன். தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.